எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவது டிசம்பர் 9ஆம் தேதி புதுவையில் தளபதி விஜய் அவர்கள் பேசக்கூடிய இடத்துல ஏற்பாடுகள் மிக தீவிரமாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. 5000 பேருக்கு தான் அனுமதின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்துக்கும் டோக்கன் சிஸ்டம் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் 5000 பேர் அவங்களுக்காக கிட்டத்தட்ட 1000 காவலர்களை பணியில் நியமிக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈரோட்டில் திரு செங்கோட்டையன் ஐயா அவங்க இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காங்க. தளபதி விஜய் அவர்கள் பிரச்சார சுற்றுப்பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறதா தகவல் கொடுத்துருக்காங்க. 75,000 பேர் வருவாங்கன்னு சொல்லிட்டு அனுமதி வழங்க கிட்டத்தட்ட 7 ஏக்கரில் நடத்துகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவதுங்க, விஜய் அவர்களை எவ்வளோக்கு எவ்வளோ முடக்கிட்டு இருக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளோ தமிழக மக்கள் விஜய் மேலே பேரன்பும் பேராதரவும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். 2021 தேர்தல் அறிக்கையில் அவர் திரு ஸ்டாலின் ஐயா அவங்க தேர்தல் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் போது உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு புகார் பெட்டியை வச்சு தான் பிரச்சாரமே பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த புகார் பெட்டியில் யாரெல்லாம் எந்தெந்த ஊரில் எந்தெந்த கிராமங்களில் என்னென்ன புகார்கள் கொடுக்குறாங்களோ 100 நாட்களில் எல்லா புகாருமே நாங்கள் தீர்த்துருவோம். கொடுக்கப்பட்ட புகார்களுக்கு உண்டான எல்லா மனுவே விசாரித்து அதுக்கு உண்டான நல்ல விடையை கொடுத்துருவோம். அது எல்லாத்தையும் பிரச்சனை தீர்த்துருவோம்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்த திரு ஸ்டாலின் ஐயா அவங்க இப்போ அந்த புகார் பெட்டி எங்கே இருக்குன்னே தெரியல. புகார் பெட்டியில் எத்தனை கிராமத்தில் இருக்கக்கூடிய எவ்வளவு தமிழக மக்கள் புகார் கொடுத்துருக்காங்க, அந்த புகார் கொடுத்ததில் எத்தனை புகார்களுக்கு உண்டான தீர்வு கொடுத்துருக்காங்க, எத்தனை பேருக்கு உண்டான பிரச்சனையை தீர்த்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறத இதுவரைக்கும் யாருமே சொல்லலை. உங்கள் தொகுதி ஸ்டாலின் மட்டும் பிரச்சாரம் பண்ணாங்க. அந்த பெட்டி பூட்டப்பட்ட பெட்டி திறக்கப்பட்டதா என்னன்னு தெரியல. ஏன் இதை சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு வேலு நாச்சியார் அம்மையார் இருக்கக்கூடிய இடத்துல வேலு நாச்சியார் மேம்பாலத்தை திறக்க மு.க. ஸ்டாலின் அவங்க போகும்போது வழி நெருக, அதாவது திமுகவினரால் அழைக்கப்பட்டு வந்த மக்கள் அழைக்கப்பட்டு வந்த, நல்லா யோசிச்சுக்கோங்க, நல்லா கேட்டுங்க, வற்புறுத்தி அழைக்கப்பட்டு வந்த மக்கள்கிட்ட இருந்து மனு வாங்குறாரு. மனு வாங்கி பாதுகாவலரிடம் கொடுத்துட்டே வர்றாரு. அதுல யார் என்ன மனு கொடுத்தாங்க, ஏது மனு கொடுத்தாங்க, எதுவுமே அவர் பார்க்க போறதில்ல. ஏன்னா தேர்தல் வாக்குறுதியில தேர்தல் அறிக்கையில கொடுத்த அந்த புகார் பெட்டியே எங்க இருக்குன்னு தெரியல. இவர் மனு வாங்கிட்டு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அதனால நீங்க எல்லாம் தெளிவா புரிஞ்சுக்க மக்களே. 2026 சட்டமன்ற தேர்தலில் தலைவர் விஜய் அவர்களை தான் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படிங்கிறதுல உங்களோட சேர்ந்து நானும்